ஆழ்வார்களின் புலமை கொள்கை என்ற தலைப்பில் மிக சிறப்பாக கருத்துக்களை நிரல்பட அமைத்து சங்க காலம் தொடங்கி புலமை கொள்கைகள் எப்படி இருந்தன, அவை எப்படி காலந்தோறும் மாறின என்பதனை ஆழ்வார்களின் பாடல் வாயிலாக தக்க சான்று கொடுத்து ஒரு ஆய்வு கட்டுரை எப்படி அமைய வேண்டும் என்பதற்கு இலக்கணமாக அருமையான ஒரு கட்டுரையை வழங்கியதற்கு இந்த ஆய்வரங்கம் மனமாற பாராட்டுகிறது. ஏனென்றால் உங்கள் அனைவருக்கும் ஒரு கருத்தை சொல்ல விழைகின்றேன். ஒரு ஔவையார் சொல்வது போல, ஆர்த்த புலவர் ஆர்த்த சபை 101 1001 புலவர் வார்த்தை 10,000 என்பார். ஒரு சபையில் ஏறி வார்த்தைகளை சொல்வது 101, அதில் புலமையோடு சொல்வது 1000 மிகுந்த ஆராய்ந்த கருத்துக்களை சொல்பவர்கள் 10,000 இருக்க முடியும். மிக கடினம். ஒரு ஆய்வு கட்டுரை ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டு, அதுவும் சைவ சமயம் வைணவ சமயம் இவற்றை சார்ந்து கட்டுரை வாசிப்பவர்கள் இன்னும் எச்சரிக்கை உணர்வோடு, ஏனென்றால் எங்கே தவறு வரும், எப்படி பிடிக்கலாம் என்று காத்து கொண்டிருப்பார்கள். வைணவம் என்பது ஆழங்காண முடியாத ஒரு பெரிய கடல். மிக அருமையாக எளிமையாக 5 அல்லது 6 கருத்துக்களை நிரல்பட அமைத்து கொண்டு சங்க காலம் தொடங்கி எப்படி இந்த பாடுபொருள் மாற்றம் ஏற்பட்டது, பொதுவாக அது சிறுகதையாக இருந்தாலும் புதினமாக இருந்தாலும் கவிதைகளாக இருந்தாலும் ஒரு இலக்கியத்தின் பாடுபொருள் எப்படி அமையும், பிளாட் என்று கூறுகிறோமே, கதை பொருள். அந்த பிளாட் என்பது எப்படி அமையும் என்றால், ஒரு காலத்திற்கு எது தேவையோ அது கதை பொருளாக அமையும். நீங்கள் சங்க இலக்கியங்களை எடுத்துக்கொள்வீர்கள் என்றால் அங்கே பெண்ணுரிமை பேச வேண்டிய அவசியம் இல்லை. இங்கு ஒரு தனி அரங்கமே தலித் இலக்கியம், பெண் இலக்கியம், தற்கால அறிவியல் இப்படியெல்லாம் சொல்லுகின்றார்களே, இந்த அவசியம் இல்லாத ஒரு காலம். எனவே அவர்கள் ஒன்று காதலித்தார்கள் அல்லது போரிட்டார்கள். எனவே கவிதைகள் அனைத்தும் 2 பாகுபாடுகளுக்குள் அடங்கின: காதல், வீரம், அகம், புறம். மிக அருமையாக திருமுருகாற்றுப்படையை பற்றி தொட்டி காட்டினார்கள். சமய இலக்கியங்களே கிடையாது. நேற்றைய அரங்கத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், சமயம் வளர்த்த தமிழில் சங்க இலக்கியங்களில் சமயம் பற்றி அல்லது சமய போராட்டங்களை பற்றி ஒரு கருத்துக்களை கூட நீங்கள் காண முடியாது. மாயோன் மேய என்று ஆரம்பிக்கின்ற பாடலில் 4 தெய்வங்களை பற்றிய குறிப்புகள் உண்டு. ஐயா அவர்கள் சொன்னதை போல ஒரே ஒரு குறிப்பு நமக்கு திருமுருகாற்றுப்படை முருகனுடைய வழிபாடை பற்றிய முழு முதன்மையான சங்க இலக்கியம் 10 பாட்டு நூல்களில் ஒன்று. அதில் கூட மிக அருமையாக முருகனை வழிபட வேண்டும் என்றால் ரொம்ப நியம நிஷ்டைகள் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. திருவேரகத்தில் அந்தணர்கள் வந்து வழிபடுகின்றார்கள். உச்சி கூப்பிய கையினர் தற்புகழ்ந்து 6 எழுத்து அடக்கிய அருமறை கேள்வி நாவியன் மருங்கில் நவிலப்பாடி விரையுறு நறுமலர் ஏத்தி பெரிதுகந்து ஏரகத்து உரைதலும் முரியன். சுவாமி மலையில் வருகின்றவர்கள் அவ்வளவு ஆச்சார அனுஷ்டானங்களோடு இருக்கின்றார்கள். ஆனால் நம்முடைய குன்றுதோர் ஆடலில் இருமன எழுதரும் மறைவி பழமுதிர் சோலை மலை கிழவோனே என்கின்ற பொழுது அங்கு வருகின்றவர்கள் சாதாரண வேடர்கள். கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை என்று சொல்வது போல கண்ணப்பனை போன்ற சாதாரண எந்த விதமான நியம நிஷ்டைகளும் அறியாதவர்கள் வந்து வணங்குகின்ற இடம் குன்றுதோராடலும் பழமுதிர் சோலையும். எனவே அன்பு நெறி ஒன்றுதான் என்பதனை சங்க இலக்கியம் தெளிவாக காட்டுகின்ற காரணத்தால் சமய இலக்கிய தாக்கமோ அல்லது சமய போராட்டங்களோ அவர்களுக்கு தேவையில்லை. மிக அற்புதமாக அவர்கள் பல்லவர் காலத்தை தொட்டு காட்டினார்கள். ஏன் அப்படி ஒரு காலகட்டம் வந்தது? நாயன்மார்களும் ஆழ்வார்களும் பக்தி இலக்கியத்திற்குள் திடீரென்று ஒன்றும் அவர்கள் புகுந்து விடவில்லை. புறச்சமயங்களின் தாக்கு, மொழியின் சிதைவு, பண்பாடுகளின் சிதைவு இவர்களெல்லாம் ஆரம்பிக்கின்ற பொழுது தமிழ் மக்கள் ஒரு நல்ல நெறிக்கு வர வேண்டும் என்றால் மிக எளிமையாக இறைவனை அடையலாம். பாடுங்கள் பெறலாம், அழுதால் உன்னை பெறலாம், நீ அன்போடு நினைத்தால் பெறலாம் என்று மீண்டும் மீண்டும் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் அன்பு நெறிக்கு நம்மை கொண்டு வந்தார்கள். அதை மிக அருமையாக சொன்னார். அதே போல மனிதர்களை பாடுகின்ற நெறி என்பது மிக மிக காலத்தால் பிற்பட்டது. ரொம்ப அருமையாக நம்முடைய முனைவர் அவர்கள் அதனை தொட்டு சொன்னார்கள். எங்கேயுமே தனி மனித வழிபாட்டை நீங்கள் இலக்கியங்களில் காணல் மிக மிக குறைவு. ஞானசம்பந்தரை பற்றி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொன்னார் என்றார். அவர் செய்த பணி அவ்வளவு பெரியது. நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பினார். வண்டமிழ், ஒண்டமிழ், செந்தமிழ், மாத்தமிழ், அப்படி 60 தமிழுக்கு 60 அடைமொழிகளை கொடுத்து தமிழையும் தமிழ் இசையையும் வளர்த்த காரணத்தால் மனிதர்களை பாடாதவர்கள் கூட நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பினார் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாராட்டுகின்ற நிலைமையை நாம் பார்க்கின்றோம். அதுபோல அடியவர்களை பற்றி, இந்த அடியார் வழிபாடு என்பது ஆழ்வார்களுக்கும் சரி நாயன்மார்களுக்கும் சரி, அது சைவமாக இருந்தாலும் சரி வைஷ்ணவமாக இருந்தாலும் சரி, அடியவர்களை வழிபடுதல் ஆண்டவனையே வழிபடுவதற்கு சமம் என்ற ஒரு நெறி இருந்தது. எனக்கு மீண்டும் சொல்கிறேன், மிகுந்த மனநிறைவு. இன்றைய இந்த அரங்கம் வைணவத்தையும் சைவத்தையும் இணைக்கின்ற ஒரு அரங்கமாக நம்முடைய
ஆய்வரங்கத்தார் அமைத்திருத்தல் என்பது இந்த காலகட்டத்தில், இந்த சமய போரை தேவைப்படுகின்ற காலகட்டத்தில் அற்புதமாக அமைத்திருக்கின்றார்கள். மீண்டும் ஒரு முறை நம்முடைய ஆறாமுதன் ஐயா அவர்களுக்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அடுத்த கட்டுரையை வழங்கும்படி முனைவர் வி ஜெயா அவர்களை அழைக்கின்றேன். முனைவர் வி ஜெயா அவர்கள் பாரதியார் மொழி நடை குறித்து ஆய்வு செய்திருக்கின்றார்கள். 8 நூல்களை படைத்திருக்கின்றார்கள். பாரதியார் பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை பேராசிரியராக இருக்கின்றார்கள். 25 ஆண்டு காலம் நற்றமிழை மாணவர்களுக்கு போதித்த பெருமைக்கு உரியவர்கள். குறள் மொழியும் நெறியும் என்ற அம்மையாருடைய திறனாய்வு நூல் ஒன்று தமிழ் வளர்ச்சி பண்பாட்டுத்துறை தமிழக அரசால் பரிசு பெற்ற நூல். களஞ்சியம் பகுதியில் அறிவியல் உரைக்கோவை செம்மையாக்கம் என்ற தலைப்பில் அம்மையார் வழங்கிய ஒரு அற்புதமான கட்டுரை அண்ணா பல்கலைக்கழகத்தின் 2வது பரிசை பெற்றது. எனவே பாரதியாரின் புதுமை பெண்ணாகவும் விளங்குகின்றார். அதே சமயத்தில் ஆழ்வார்களில் மிகுந்த ஆர்வம் உடைய நம்முடைய முனைவர் ஜெயா அவர்கள் அடுத்த கட்டுரையை ஆழ்வார்களின் மொழியும் கருத்தும் என்ற தலைப்பில் கட்டுரை வழங்கும்படி அன்போடு அழைக்கிறேன். இந்த இனிய காலை பொழுதில் ஆன்றோர் பெருமக்களையும் சான்றோர் பெருமக்களையும் இந்த அமர்வின் தலைவர் அவர்களையும் மிகவும் மகிழ்வோடு வணங்கி மகிழ்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். என்னுடைய தலைப்பாக ஆழ்வார்களின் மொழியும் கருத்தும் என்ற தலைப்பில் இந்த கட்டுரை அமைகிறது. இதில் 4 கருத்துக்கள் மட்டுமே நான் சொல்ல இருக்கின்றேன். ஏன் இந்த மொழியும் கருத்தும் என்ற தலைப்பை எடுத்தேன் என்று சொன்னால், இந்த ஆழ்வார்கள் அனைவரும் திருமாலை புகழ்ந்து பாடுபவர்கள். ஆனால் ஒரே கடவுளை அவர்கள் மனம் கொள்ளும்படி அவர்கள் எதை உணர்ந்தார்களோ, அவர்கள் எதை புரிந்து கொண்டார்களோ அதை மையமாக வைத்துக்கொண்டு அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். நிச்சயமாக அவர்களுடைய அறிவாற்றல், குடும்ப பின்னணி, சமூக சூழல் இதன் காரணமாக வேறுபடுவதை பார்க்கின்றோம். அந்த வகையில் திருமாலை பற்றி பாடிய 12 ஆழ்வார்களில் 4 கருத்துக்கள். 1, இறைவனை குழந்தையாக பாவித்து தாளாட்டக்கூடிய ஒரு நிகழ்வு. 2வது, அவரை பாதாதி கேசமாக வர்ணித்தல். 3வது, அவருடைய பரதத்துவம். 4வது, சரணாகதி அடைதல் என்ற 4 கருத்தை மட்டுமே எடுத்துக்கொண்டு இதை எவ்வாறு அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள், எந்த மாதிரி அதில் வேறுபாடு காணப்படுகிறது என்பதுதான் இந்த கட்டுரையினுடைய தலைப்பாக அமைந்திருக்கிறது. முதலில் இறைவனை தாளாட்டுதல் என்று பார்க்கும் பொழுது பெரியாழ்வாரையும் குலசேகர ஆழ்வாரையும் எடுத்துக்கொள்ளலாம். பெரியாழ்வார் என்று சொல்லும் பொழுது நமக்கு உடனே ஞாபகத்தில் வருவது கோதை நாச்சியார். ஏனென்றால் பெரியார் வளர்த்தெடுத்த கோதை நாச்சியார். ஆகவே இயல்பாகவே அவருக்கு குழந்தை வளர்ப்பில் நிச்சயமாக அனுபவம் இருந்தது. ஆகவே தன்னை ஒரு தாயாக அவர் பாவித்திருக்கின்றார். அதுவும் மிகவும் மகிழ்ச்சியான தாயாக பாவித்திருக்கின்றார். அதனால்தான் அவர் கிட்டத்தட்ட தாலாட்டு, அம்புலி, செங்கீரை, சப்பாணி, தளர்நடை, அச்சோ பருவம் என்று சொல்லும் பொழுது குழந்தையை அணைத்து கொள்ள அழைத்தல் என்ற வகையில் அடுத்த